அன்றைய மன்னா சங்கீதம் 103 3வது வசனம். சங்கீதம் 103 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நம்முடைய கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய 2 விதமான ஆசீர்வாதம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ஆசீர்வாதமும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர். 2வது ஆசீர்வாதம் நோய்களை குணமாக்குகிறவர். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அது மாத்திரல்ல, நோய்களை குணமாக்க வல்லவர். எல்லா நோய்களையும் சிலுவையில் சுமந்தார் இருக்கு. ஏசாயா 53 அதிகாரத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்றைக்கும் அவருடைய குணமாக்கும் வல்லமை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே எனக்கு மன்னியும் என்று உண்மையான மனஸ்தாபத்தோடு நாம் கேட்போம் என்றால் கர்த்தர் நமக்கு மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய நோய்களை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அக்கிரமங்களை நீர் மன்னிக்க வல்லவர், எங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்க வல்லவர். தகப்பனை, எங்களை ஒப்புக் கொடுக்கிற பாவியாகிகள் மேல் கிருபையாயிரும். எங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் மீறுதல்களும் தயவாய் மன்னியும். ஆண்டவரே, சுகத்தை ஒவ்வொருத்தருக்கு கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் குணமாக்கப்படட்டும். உங்களுடைய தழும்புகள் நிறைந்த கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டும். ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இயேசுவின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.